கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை போலன்றி கிழக்கு தொடர்ச்சி மலையானது ஒரு தொடர்ச்சியற்ற குன்றுகளாகும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் தொடர்ச்சியான குன்றுகளாக இருக்கும், தொடர்ச்சியான மலையாக இருக்கும், சில கணவாய்களும் இருக்கும். ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னாக்க அங்கங்கே விட்டு விட்டு இருக்கும் மலைகள். இம்மலையானது பல இடங்களில் வங்காள கடலில் கலக்கும் ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆறு கடலில் போய் கலக்கிறதுனால மலை விட்டு விட்டு இருக்கும். இம்மலையின் உயரம் 1100 மீட்டர் முதல் 1600 மீட்டர் வரை மாறுபடுகிறது. இக்குன்றுகள் பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்கின்றன. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னாக்க பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்குது. ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை மற்றும் பச்சை மலை ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகளாகும். ஸோ தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய முக்கிய குன்றுகள் பாருங்க, ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. கீழ்கண்டவற்றுள் எது கிழக்கு தொடர்ச்சி மலையின் குன்றுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இவைகள் மாநிலத்தின் வட மாவட்டங்களில் அமைந்துள்ளன.